இன்னைக்கு நம்ம சேனல் நடிகர் சிம்புவோட படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் சிம்பு தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வலம் வராரு. இவர் நடிப்பையும் தாண்டி ஒரு பாடகராகவும் டைரக்டராகவும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு பன்முக திறமை கொண்டவராக இருக்காரு. நடிகர் சிம்பு தன்னோட குழந்தை பருவத்திலேயே அவரோட தந்தையான டிஆர் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. 1984 வெளியான உறவை காத்த கிளி மூலமா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 10 படங்கள் கிட்ட இவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிருக்காரு. 2002 வெளியான காதல் அழிவதிலே படம் மூலியமா தமிழ் சினிமாவில் ஹீரோவா என்ட்ரி கொடுக்குறாரு. அடுத்ததான் இவர் 2003 தம் அலைன்னு 2 படங்களை ஹீரோவா நடிச்சிருக்காரு. அடுத்ததான் 2004 கோவில், குத்து, மன்மதன் படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. 2005 தொட்டி ஜெயா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2006 சரவணா வல்லவன் 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. 2008 காலை சிலம்பாட்டம்னு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2010 வினை தாண்டி வருவாயங்கிற சூப்பரான படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2011 வானம், ஒஸ்தின்னு 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 12 போடா போடி, 2015 வாலு, 2016 இது நம்ம ஆளு, அச்சம் என்பது மடமேடா, 2017 அன்பானவன் அசராதவன் அடங்காதவன், 2018 செக்கச்சவந்த வானம், 2019 வந்தா ராஜாவா தான் வருவேன், 2021 ஈஸ்வரன், மாநாடு, 2022 வெந்து தணிந்தது காடு, 2023 10 தலை, இப்போ கடைசியா 2025 தக் லைஃப் படத்துலையும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவர் ஒரு சில படங்கள்ல கேமியோ அப்பியரன்ஸும் பண்ணியிருக்காரு. 2001 சொன்னால்தான் காதலா, 2002 காதல் வைரஸ், 2010 கோவா, 2013 கண்ணால் எடுத்துன்னு ஆசையா, 2014 இங்க என்ன சொல்லுது, 2015 தொங்கட்டா, 2015 காக்கா முட்டை, 18 காற்றின் மொழி, 19 90 ml, 22 மகா படங்களையும் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் சிம்புக்கு அடுத்ததாக வரக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 49 படத்துலையும், காட் ஆஃப் லவ், எஸ்டிஆர் 50, கொரோனா குமார்னு 4 படங்களையும் நடிக்க இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு சிம்புவை பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.